இது சப்ஸ்டேஷன்ஸ் ஆகுது, அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துடும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில். ஸோ அதே 110 கேவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மரில் 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. அப்போ 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோடை தாங்க முடியல, எல்லா இடத்துலையும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லை. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போவும் அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனால தான் அங்கங்கே லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான எவ்வளோ திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போகிறோம். அதாவது எந்தெந்த ரீஜியனில் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்குது, நம்ம 12 ரீஜன் இருக்குது நம்மளுடைய டிஎன்இபியில். ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளோ மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ணுற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்போ முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு போங்க. ஸோ இப்போது வேலை நடந்துகிட்ருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில் அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 32 கமிஷன் ஆகிடுச்சு. 121 வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த 121 பார்த்திங்கன்னா 20 வந்து பழைய 2016-21 ஆரம்பித்தது இன்னும் முடிவடையாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. 270 அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது, இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதில் எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோனில் தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகளில் நம்ம கண்டிப்பாக இதையெல்லாம் மீட்டெடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம், அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸை உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைடில் ஸோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் இந்த 2026, 2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்கிற வேலையில் நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 ப்ளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸையும் நம்ம வந்து புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026, 2027 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக. இதான் வந்து அன்றைக்கி முதல்வர் அறிவித்ததில் இந்த 15,000 கோடி செலவில் 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போகிறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்குது. அதே நேரத்தில் இஹெச்பி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம், 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். மீட்டர்ஸ் வந்து 21,70,000 மீட்டர்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போகிற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறோன்னு இதில் பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகளில் 238 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போகிறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை பண்ணால் தான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர், இப்போயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்தில் 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட்.